ஹாய் கேகேஆர் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். இவ என்னடா நம்மளுக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல போகிற சின்ன விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆளுன்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மகளே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆம்பிஷன் என்னவா இருக்குன்னா பணம். பணம் வந்து தேவைக்கு அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுன்னா, ஏதாச்சும் ஒரு வகையில் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் இங்கே நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போது பணத்துக்காக தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற காலகட்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இருந்துகிட்ருக்கோம். இப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் 30,000 ரூபாய் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வருது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் படித்தவங்க, தெரிஞ்சவங்க, உஷாராக இருக்கிறவங்க என்ன பண்ண அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு சில தற்குறிங்க இருக்காங்க இல்லையா? சாரி, தற்குறின்னு சொல்கிறது தப்பு. என்ன மாதிரி சில கொஞ்சம் யோசிக்காமல் சில விஷயங்கள் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருப்போம். நானும் அது போல் ஒரு விஷயம் செஞ்சேன். சரவணா ஸ்டோர்லேருந்து கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரி ஒன்று வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் ஆச்சு. இதை வந்து 50 பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் முட்டாள்தனமாக என்னோடய வாட்ஸ்அப் லிஸ்ட்டில் இருக்கிற 50 பேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டேன். இதில் 50 பேரும் எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் சொன்னாங்க, இது வந்து ஃபேக்காக இந்த மாதிரி எதுவும் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு. கடைசியாக அக்காவுக்கு ஷேர் பண்ணும்போது அக்காவும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஃபேக்கான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஷேர் பண்ணாத யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கில் ஒவ்வொரு குடிமகனோட வங்கி கணக்கில் தலா 30,000 வந்து அரசாங்கம் போடுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்தது. எனக்கு அந்த இதுவை அனுப்பின பையன்கிட்ட நான் கேட்டேன், ஃப்ரெண்டு தான் அவங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டேன், நீங்கள் வந்து இது லிங்க் வந்து ஃபில் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டவுட்டு. இதே லிங்க்கை வந்து வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இது என்ன டீட்டெயில், இது உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து சொன்னாங்க, இந்த இதை வந்து லிங்க் வந்து ஏற்கனவே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்கு தான். இது வந்து நம்ப வேணாம். இது வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃப்ராட் வேலைலாம் நிறைய இதனால் ஃப்ராட் வேலைலாம் நிறைய நடக்குது. நம்மளோட டேட்டா, நம்மளோட தனிப்பட்ட உரிமைகள், நம்மளோட விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. வங்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் தான். இதனால் அவங்க ஃப்ராட் பண்ணுற வேலை, நம்மளோட பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்களால வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா திருப்பூர் காவல் நிலையம் வந்து ஒரு சின்ன பதிவும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வங்கி கணக்கில் வந்து 30,000 அரசாங்கம் தரதா ஒரு ஃபேக்கான இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பரவிட்டுருக்கு. இது வந்து யாரும் நம்பாதீங்க, இது வந்து பொய். அப்படி நீங்கள் மேலே இதுவும் நம்பாமல், பொய்ன்னு நம்பாமல் உண்மைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. உங்களோட வங்கி கணக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃப்ரெண்டு எனக்கு ஷேர் பண்ணாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது தான் தோணுச்சு, ஓகே என்ன மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, எதையும் யோசிக்காமல் கிளிக் பண்ணி வீடியோஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வீடியோ பதிவு தான். வாட்ஸ்அப்பில் வர இந்த மாதிரி லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள், காசு போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், கிஃப்ட் கிடைக்கும், அந்த மாதிரி வர வீடியோஸ், லிங்க்ஸ் எதுவுமே தயவு செஞ்சு கிளிக் பண்ணி உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சகோதரியாக நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நம்மளை கஷ்டப்பட்ட காசே நம்மளுக்கு வந்து இங்கே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. நீங்கள் யோசிங்க, ஒவ்வொரு குடிமகனுக்கும் 30,000 இந்த அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா, இப்போது எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, இந்த இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க.
எவ்வளோ பேருக்கு 30,000 போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து கடன்ல முழுகி தத்தளிச்சிட்டு இருக்கோம். சுனாமி வந்து தத்தளிச்சத விட, இந்த கடன்ல வந்து இந்தியா பெருசா தத்தளிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயோ, நம்ம வாட்ஸ்அப்லயோ நம்மளுக்கு ஷேர் பண்ணும்போது, அத முழுசா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல, இது கிளிக் பண்ணி உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தெரிஞ்சவங்க கிட்ட யாருன்னா, இது என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேளுங்க. கேட்கறதுக்கு தெரியாத விஷயத்த வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறதுல கண்டிப்பா தப்பே கிடையாது. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயம். தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறது கௌரவ குறைச்சல் எல்லாம் கிடையாது. உங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ குட்டியா நான் அது குடுத்துருக்கேன். ஏன்னா அனுபவத்துல குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து இனிமே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டீங்க. அ மக்களுக்கு 30,000 குடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உங்க வாட்ஸ்அப்லயும் வந்ததுன்னா, கண்டிப்பா நம்பாதீங்க. அது ஃபேக்கான ஒரு விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே அங்க ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.